ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஒரு சின்ன ஒரு அஜெண்டா மாதிரி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கிற ஒரு 3 பேக் சைட்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு ஐடியா மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணிட்டு அதை பற்றின ரிசர்ச் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் பேட் சைடு வந்து பீப்புள் வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இது வந்து கமிஷன் பேஸ்ட் இன்கம். இருந்தாலுமே நம்ம ஸ்டேபிளாக இன்கம் வராது, ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால இது நான் ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்றத பீப்புள் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் இது வந்து பார்ட் டைம் பிஸ்னஸாக வேணா நான் வேணா ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனால் நீ ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரெண்டாவது பேட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் செல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே ப்ராடக்ட்ஸ் தான் செல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே பிளான், இந்த பிஸ்னஸ் பிளான் தான் ஷோ பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரே செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் மேலே எந்த ஒரு ஓனர்ஷிப்பும் கிடையாது. சப்போஸ் நம்ம ஒருத்தருக்கு ப்ராடக்ட்ஸை சொல்லி சேல் பண்ணியிருக்கோம், அவர் வந்து இந்த ப்ராடக்ட்ல இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த கமெண்ட்ஸை வாங்கிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷனும் சஜஷனாக தான் நம்ம வந்து கம்பெனிக்கு போஸ்ட் பண்ண முடியுமே தவிர, எனக்கு இந்த விஷயம்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு ஒரு டிமாண்டிங்காக நம்மளால கேட்க முடியாது. எல்லாமே கம்பெனி பாலிசி என்ன டிசைட் பண்ணுறதோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகும். நம்ம வந்து ஒரு கமிஷன் பேஸ்டு ஒரு சேல்ஸ்மேன் தான் அப்படின்ற எல்லாமே R&D மேனுஃபேக்சரிங் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் அந்த செல்லிங் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் நம்ம இருக்கோம். ஸோ இது எல்லாருமே ஒரே விஷயம் செல் பண்றதுனால எப்படி நம்ம வந்து ஈஸியா ரீட்டைல் பண்றது, காம்படிஷன் இல்லாம ரீட்டைல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு யூனிக்கா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணணும். ஸோ என்னன்னா, இப்போ நானே ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் ஒரே விஷயத்துக்கு செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அந்த 10 பேரும் ஒரே பொருளை தான் செல் பண்றாங்க, ஒரே பிரைஸ்ல தான் விற்கிறாங்க. ஸோ நான் ஏன் உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு 10ல் 9 பேர் வந்து அதுக்கு ஆன்சரே இருக்காது. அவங்க வந்து நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி தான் சொல்லுவாங்களே தவிர, இல்லைன்னா இந்த ப்ரைஸ்ல வந்து கொஞ்சோண்டு கம்மி பண்றேன், ப்ரைஸ் கட் பண்றேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க தவிர மற்றபடி டிஃப்ரெண்டா வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாரு என்கிட்ட அப்படின்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட வாங்கினா நான் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தரேன், இது வந்து நான் தான் தரேன், மற்ற யாருமே தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு யூனிக் செல்லிங் ஃபேக்டர் அவங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவர்கிட்ட இருந்து பொருள் வாங்கினா எனக்கு வந்து இந்த பொருள்லாம் எனக்கு கிடைக்கும், ஆனா இது எனக்கு வந்து மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு யூனிக் விஷயம் அவர் எனக்கு தரதுனால எனக்கு வந்து அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்சிட்டி வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்து காம்படிஷன் இல்லாம எப்படி மற்றவங்களுக்கு ரீட்டைல் பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹேக் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க செல் பண்றீங்க, மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பேட் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங். ஸோ இப்போ கரண்டா வந்து ஒரு ப்ரீடிட்டர்மைன்டு டெம்ப்ளேட் வந்து யார்கிட்டயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இனிஷியலா எல்லாருமே வந்து மோட்டிவேஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர ஒரு ஸ்கில்ஸ் எப்படி அப்கிரேட் பண்றது அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை கொடுத்துட்டு நீங்க அதை படிங்க, படிச்சாலே உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடும், நீங்க தானா பண்ணுவீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு ட்ரூ தான், பட் அது மட்டுமே போதாது, அது கூட சர்டன் ஸ்கில் செட்ஸும் தேவை.
எப்படி நம்ம வந்து லீட்ஸ் ஜென்ரேட் லிஸ்ட் எப்படி க்ரோ பண்றது, எப்படி லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அது வந்து நிறைய பேர் சொல்லித்தரது இல்லை. சிலர் வந்து சொல்லித்தராங்க, ஆனா அவங்க வந்து ஓல்டு ஃபேஷன்லவே சொல்லித்தராங்க. ஓல்டு ஃபேஷன்ஸ்ல வந்து என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து பேசுங்க, இந்த யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்க எல்லா பேரையும் எழுதுங்க, உங்களுக்குலாம் கால் பண்ணி பேசுங்க. இட்ஸ் கால் கோல் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் சப்போஸ் கோல் காலிங் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஐ ஹாவ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்ல போயிட்டு ஜஸ்ட் ரேண்டமா ஐ ஹாவ் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் லுக்கிங் ஃபார் அ வெரி எக்ஸைட்டட் பீப்புள் டு ஒர்க் வித் மீ அண்ட் கால் மீ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே கிடையாது. நிறைய இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ரேப்போர்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பேசணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வரும். இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்தாதான் பீப்புள் வில் ஜாயின். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால தான் நிறைய பேர் வந்து இதை வந்து குவிட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதை எப்படி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கரண்ட்ல இருக்கிற டிஜிட்டல் எராக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதை எப்படி அடாப்ட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸோ 3 பேட்சஸ் ஆஃப் என்டர்பிரைசிங் என்ன அப்படின்னா, முதல்ல பீப்புள் வந்து இது வந்து நான் ஸ்டேபிள் பிஸ்னஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூனிக்காக இருந்தால் தான் இந்த இந்தியா வந்து சர்வே பண்ண முடியும். மூணாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ராப்பராக இல்லை. ஸோ இது எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அடாப்ட். இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படின்னா, சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் லீட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் போயிட்டு ஸ்பேமிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபேஸ்புக் இப்போ அவங்களோட ப்ரொஃபைல்லே வந்து ரொம்ப ஸ்பேமிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பேமிங் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஐ ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. தேர் ஆர் செட் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து லீட்ஸ் ஜெனரேட் பண்ணணும், அங்கேருந்து எப்படி நம்ம வந்து ரேப்போர்ட் பில்ட் பண்ணணும், அங்கேருந்து எப்படி வந்து அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் அவங்களையே கேட்க வைக்கணும். நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களே கேட்க வைக்கணும். அப்புறம் அவங்களே ப்ராப்பரா பிசினஸ் எப்படி எக்ஸ்போசர் பண்றது, எப்படி அவங்களை வந்து திரும்ப கன்வின்ஸ் பண்ணாம ஃபாலோ பண்றது அப்படின்றத தெரிஞ்சு. ஸோ 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கிறது. ரெண்டாவது ஜாயின் பண்ண கன்வின்ஸ் பண்ணி போகாத அப்படின்னு சொல்லுவீங்க, போகாத அப்படின்னு கன்வின்ஸ் பண்றது. இந்த 2 விஷயமே எனக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு கோர்ஸ், ஒரு சின்னதாக மினி கோர்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் ஒன்று தரும். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் தமிழ்லையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 60 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ எப்படி நீங்கள் வந்து டிஜிட்டலாக எப்படி இந்த நெட்வொர்க் சிஸ்டத்தை பில்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1,999 ருபீஸ். பட் என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, நான் அதை வந்து மற்றவங்களுக்கு சார்ஜ் பண்ண விரும்பலை. ஸோ நான் இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஸ் சூன் அஸ் எப்போ நான் உங்களுக்கு அந்த மெசேஜ் நான் யூஸ்வலாக 2-3 ஹவர்ஸில் பார்த்துடுறேன். ஸோ சப்போஸ் பார்க்கலன்னு உங்களுக்கு 24 ஹவர்ஸில் எப்படியும் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ்க்கான அக்சஸ் உங்களுக்கு நான் தந்துடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும், சப்போஸ் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அக்சஸ் தந்துடுறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல வேல்யூபிள் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிருக்கு. ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் அவுட் ஆகாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.